மக்களே, இந்த ஒரு ஹோட்டலில் இந்த ஹோட்டல் நியூ கிராண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு ஹோட்டல் இருக்குது. இதுக்குள்ளே ரூம்லாம் எப்படி இருக்குது, இங்கேருந்து வந்து வெளியில் பார்த்தீங்க அப்படின்னா ஷின் யமாஷிதா அப்படின்ற ஒரு பார்க் இருக்குது. அந்த ஹோட்டல் ரூம்லேருந்து இந்த பார்க்கோட வியூ எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம உள்ளே போய் பார்க்கலாம் வாங்க. ஹோட்டல் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குது பாருங்கள். இந்த ஹோட்டலோட பேர் வந்து ஹோட்டல் நியூ கிராண்ட் அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்க படைகள் வந்து பார்த்திங்கன்னா 1800 சில்லற அந்த ஒரு காலகட்டங்களில் இந்த ஒரு ஹோட்டல் முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா நியூ கிராண்ட் ஹோட்டல் அப்படின்னு இருந்திருக்குது. அதை வந்து ஃபுல்லாக டெமாலிஷ் பண்ணிட்டாங்க. ஸோ டெமாலிஷ் பண்ணதுக்கப்புறமா இவங்க என்ன பண்ணாங்கன்னா ஹோட்டல் நியூ கிராண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு ஹோட்டலை வந்து 2019 நினைக்கிறேன் 19 வந்து ரீகன்ஸ்ட்ரக்ஷன் வந்து பண்ணி முடித்தாங்க. ஸோ உள்ளுக்குள்ளே எந்த அளவுக்கு கிராண்டாக இருக்குது பாருங்கள், சான்ஸே இல்லை. நான் இந்த காணொலியில் வந்து தப்பாக சொல்லிட்டேன். இதை கட்டி வந்து ஒரு 50-60 வருஷம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி. இது கட்டினது வந்து 2019 ஹோட்டல் நியூ கிராண்ட் அப்படின்னு சொல்லிட்டு கட்டி முடிச்சிருக்காங்க. இதுக்கு முன்னாடி வந்து இந்த கிராண்ட் ஹோட்டல் அப்படின்னு சொல்லி இருந்திருக்கு. அதுதான் வந்து 1800 கிட்டத்தட்ட ரொம்ப பழசு. அது வந்து அமெரிக்க படைகள் போர் ஒரு நடக்கும்போது வந்து மொத்தமாக வந்து தகர்த்துட்டாங்க. என்னதான் நிறைய டெக்னாலஜி வளர்ந்தாலும் அந்த ஒரு விண்டேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அதுக்கு என்றைக்குமே ஒரு நல்ல மரியாதை இருக்குது இல்லைங்களா. இது வந்து யோகோஹாமாவில் ஷின் யமாஷிதா அப்படின்ற ஒரு பார்க் இருக்குது, அது பக்கத்தில் இருக்குது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இந்த விண்டேஜுக்காக இந்த இடத்துல இருக்கிற பட்டன் எல்லாம் இது காலிங் பெல்லு. ஸோ அப்போ இருந்த மாதிரியே இன்னும் இந்த மாதிரியான சின்ன இது மூலிமா பார்க்குறது. ஸோ இந்த ஒரு ரூம்குள்ளே போயிட்டு எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் வாங்க. வந்து பார்த்தீங்க அப்படின்னா தேங்க்யூ. ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா இங்கிலீஷில் எழுதியிருக்கிறது உங்களால் பெரும்பாலும் பார்க்கவே முடியாது. பட் இங்கிலீஷில் எழுதியிருக்கு. மேலே லிஃப்டெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா அந்த ஒரு விண்டேஜ் ஃபீல், ஃபுல்லாக அந்த வுட் ஃபீல் வந்து நல்லா சூப்பராக கொடுத்துருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இன்னமும் இந்த மாதிரி ஒரு கீ தான். ஓகேவா, கீ போட்டு தான் நம்ம உள்ளே போகிற மாதிரி இருக்குது. இந்த கீ கூட திறக்க தெரியலங்க. உள்ளே வந்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி நம்மளுக்கு இங்கேயே சுவிச்சஸ்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. எப்படி வந்து பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல உள்ளே வந்தோம் அப்படின்னா நல்லா பெரிய மிரர் கொடுத்து ஸ்லைடிங் டோர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே வந்து உங்களுக்கு பாருங்க ஆட்டோமேட்டிக்காக லைட்டு இதெல்லாம் ரொம்ப ஒரு எனக்கு தெரிஞ்சு ஒரு 15-20 வருஷத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி ஆட்டோமேட்டிக் லைட் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். அதெல்லாம் வந்து இங்கே உள்ளே இருக்குது. இங்கே உள்ளே வந்தீங்கன்னா இந்த கோர்ட்டு இதெல்லாம் நம்ம ரேக் வைக்கிறதுக்கு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஷூ மாட்டுறதுக்கு இங்கே பாருங்கள் ஷூ ஷைனர்லாம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதை போட்டு வந்து நம்ம துடைக்கலாம், அதுக்காக கொடுத்துருக்காங்க இந்த இடத்துல ஷூக்கு மாட்டுறதுக்கு. ஸோ ப்ரஷ் வந்து பார்த்திங்கன்னா ஷூக்கான ப்ரஷ்ஷு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே ஸ்ப்ரே இதுலேயே வந்து மாட்டி தொங்க விட்டுருக்காங்க பாருங்கள். இந்த ட்ரெஸ்ஸுக்கு வந்து அடிப்பாங்க இல்லைங்களா ஃப்ரெஷ்னர் மாதிரி. ஸோ அந்த மாதிரி ஒரு ஸ்ப்ரே திருப்பி வந்து அழகாக நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம் இதை. ஸோ இங்கே உள்ளே வந்தீங்க அப்படின்னா இந்த ஃப்ளோரிங் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா இந்த இது மாதிரி போட்டிருக்காங்க, ஒரு ஃபேப்ரிக் மாதிரி இருக்குது. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிக்சர் வந்து ரொம்ப சூப்பராக வச்சுருக்காங்க. உள்ளே வந்தோம் அப்படின்னா ஃபுல்லாக உங்களுக்கு ஒரு விண்டேஜ் ஃபீல் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்குங்க. இங்கே பார்த்திங்கன்னா காஃபி நீங்கள் போடுறதுக்கு கொள்றதுக்கு இங்கேயே வந்து நம்மளுக்கு கேட்ரேஜ் மாதிரி இருக்கும். அது யூஸ் பண்ணி நம்ம காஃபி வந்து போட்டுக்கலாம். நம்மளுக்கு தேவையான இங்கே பாருங்கள் எக்ஸ்ப்ரெஸோ. ஸோ இதெல்லாம் நம்மளுக்கு இங்கே வச்சுருக்காங்க. இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா க்ரீன் டீ. ஸோ அதெல்லாம் நம்மளுக்கு இங்கே இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா சுகரு அது இதுன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு இங்கே கொடுத்துருக்காங்க. இங்கே ப்ளக் பாயிண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ப்ரைவேட் பார் அப்படின்னு சொல்லிட்டு இதில் எழுதியிருக்கு பாருங்கள். ஸோ இதில் வந்து நம்மளுக்கு கீழே இங்கே இருக்குது இல்லைங்களா, இது கீழே வந்து ஒரு குட்டி பார் வந்து வச்சுருக்காங்க. அது எவ்வளோ காசு அப்படின்றத நம்மளுக்கு மேலே வந்து போட்டிருக்காங்க. நம்ம இதை யூஸ் பண்ணிவிட்டு அதில் நம்ம டிக் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளோட இதில் வந்து சார்ஜஸ் பண்ணிப்பாங்க. ஸோ இது இங்கே இருக்குது ஓகேங்களா. அப்படியே நம்ம இப்படி போனோம் அப்படின்னா இந்த இடத்துல பெரிய டவல் வந்து அழகாக நம்மளுக்கு எடுத்து யூஸ் பண்ணிக்கிற மாதிரி வச்சுருக்காங்க. ஸோ இந்த இடத்துல நம்மளுக்கு ஹேர் ட்ரையர், இந்த பார்த்திங்கன்னா நிறைய விஷயம் ஷேவ் பண்ணுறதுக்காக இருக்கட்டும். ஸோ அது இதுன்னு சொல்லிட்டு இது எதுக்குன்னு தெரியல, பாடி டவல். ஸோ அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இயர்பட்ஸ் எல்லாம் எந்த அளவுக்கு கிளியராக கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ மவுத் வாஷு, சோப்பு ஆஸ் நார்மல். இது வந்து ஹாட் வாட்டர் கோல்டு வாட்டர் வர மாதிரி நம்மளுக்கு சின்ன டவலு. ஸோ இங்கே பார்த்திங்கன்னா ஒரு ஹேண்ட் பேக் மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து எனக்கு தெரிஞ்சு ஃப்ரெண்டுதுன்னு நினைக்கிறேன். ஸோ இங்கே ஒரு டவல் இருக்குது. ஸோ கீழே நம்ம யூஸ் பண்ண ட்ரெஸ்ஸை வந்து இங்கே போட்டுக்கலாம். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ அழகாக வந்து மிரர் வந்து பார்த்திங்கன்னா நல்லா அழகாக நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்படியே நம்ம உள்ளே போனோம் அப்படின்னா நம்ம ரெஸ்ட் ரூம் வந்து இந்த இடத்துல இருக்குது. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பழைய வாஷ்லேட்டு, டோட்டோவோட வாஷ்லேட்டு. எனக்கு தெரிஞ்சு ஆரம்ப காலத்தில் டோட்டோவில் ஆட்டோமேட்டிக்காக கொடுக்கும்போது வந்ததுன்னு நினைக்கிறேன். ஸோ அப்படி ஒரு வாஷ்லெட்டு இது இப்படி வந்து ஃபிக்ஸேஷன் பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள். இந்த மாதிரி பார்க்கவே முடியாது எனக்கு தெரிஞ்சு நீங்கள் வெளில போனீங்கன்னா. இப்போல்லாம் ரொம்ப அட்வான்ஸ் ஆகிடுச்சு. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த டாய்லெட் டிஷ்யூ, இந்த இடத்துல பாருங்கள் ஃபோன்லாம் கொடுத்துருக்காங்க. இங்கே உட்காந்து யார் ஃபோன் பண்ண போகிறான்னு தெரியல, அது சூப்பராக இருக்குது. மேபி ஏன்னா ஒரு கால் வந்துச்சுன்னா ரிசப்ஷன் காலை ரெஸ்ட் ரூமில் இருக்கும்போது அட்டன் பண்ணணுன்றதுக்காக கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இங்கே எல்லாமே பிராண்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டோட்டோ பிராண்டு உங்களுக்கு அதிகமாக வந்து பாருங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ டோட்டோ. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பழசு.
இப்போ நம்ம இந்த மாதிரி பார்க்க முடியாது, இதோட நிறைய அட்வான்ஸ்மெண்ட்டு வந்துருச்சு. ஸோ இங்கேயே வந்து பாடிக்கானது அந்த ஷோப்பு, கண்டிஷ்னர், ஷாம்பு அதெல்லாம் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல துணி எதனா வைக்கிறதுக்கு மேலே வந்து ப்ரைவசியாக நம்ம இதை மூடிக்கலாம் மாதிரி. அதுக்கப்புறம் ரூமுக்குள்ளே போனோம் அப்படின்னா அதுதான் சூப்பர். இந்த ரூம் ரொம்ப பெருசாக இருக்குது. அது இல்லாமல் இந்த கார்னர் வந்து பார்த்திங்கன்னா பிளெண்டட் கார்னர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ரொம்ப சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. எல்லா கார்னருமே உங்களுக்கு பிளெண்டட்ஸ் இருக்கிறத பார்க்க முடியும். ஓகேங்களா? ஸோ டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு எனக்கு பார்க்குறதுக்கு. ஸோ இந்த இடத்துல ட்ரெஸ்ஸு நம்மளுக்கு வந்து ரேக் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒண்டர்ஃபுல்லாக ஒரு டேபிள் அழகாக இதுலேயே வந்து நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். எந்த அளவுக்கு உங்களுக்கு லைட் வேணும், லைட் கம்மி பண்ணணும், அதிகப்படுத்தணும்னா இங்கே பண்ணிக்கலாம். சுட தண்ணிக்காக கொடுத்துருக்காங்க. ஸோ டிஷ்யூ பேப்பர்ஸு, இங்கே டிஷ்யூ பேப்பர் நல்லா கம்ஃபர்டபுளாக வச்சுருப்பாங்க. ஸோ லேண்ட் கனெக்ஷன் பாருங்க, லேண்ட் கனெக்ஷனோட கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே ஒரு மிரர் இருக்குது. ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கார்னர் ஃபுல்லாக பிளெண்ட் அடிச்சுக்கிறத பார்க்க முடியும். இங்கே வந்து நம்மளுக்கு 2 பெட்டு, ட்வின் பெட் நல்லா பெருசாக நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு டிவி இந்த இடத்துல அப்படி உட்காந்துட்டு பார்க்குற மாதிரி. இதில் ஒரு ஹைலைட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கேருந்து பார்த்தீங்க அப்படின்னா வெளியில் இப்போது வெளிச்சம் வந்ததுன்னா சூப்பராக இருந்திருக்கும். பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய கடல், யமாஷ்தா கோயன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது வந்து பக்கத்துலேயே இருக்குது. ரொம்ப சூப்பரான ஒரு ஹோட்டல் இது. என்னோடய ஃப்ரெண்டு இருக்கிற ஜெர்மானிய நண்பருடைய ஹோட்டல் ரூமில் இருந்து பார்க்கக்கூடிய வியூ பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. சும்மா ஒண்டர்ஃபுல்லாக இருக்குது. வெளியில் கொஞ்சம் மிஸ்ட்டாக இருக்குது, அதனால் கொஞ்சம் கிளாரிட்டி கொஞ்சம் நல்லா இல்லை. இங்கே பாருங்க, இந்த ஷின் யமாஷ்தா அப்படின்ற ஒரு பார்க்கோடைய வியூவும் வந்து பார்த்திங்கன்னா இங்கேருந்து ரொம்ப ஒண்டர்ஃபுல்லாக வந்து பார்க்க முடியுது. அருமையாக இருக்குங்க, சான்ஸே இல்லை. நல்ல ஒரு ஹோட்டல் ரூம் வந்து எடுத்து கொடுத்துருக்காங்க. புக் பண்ணது நான் தான். ஸோ இங்கேருந்து பாருங்கள், பார்த்தீங்கன்னா யோகோஹாமா போர்ட் நம்ம பார்த்துட்ருக்குறோம் இப்போது. இந்த மாதிரி ஒரு சீசைடு வியூ வந்து பார்த்திங்கன்னா இட்ஸ் உண்மையிலே வந்து பார்க்கறதுக்கு வந்து ரெஃப்ரெஷிங்காக இருக்குது. அப்படி இங்கே வந்தீங்கன்னா இந்த இடத்துல நம்மளுக்கு இங்கே ஒரு ஃபோனு, இதில் என்னென்னா ரேடியோலாம் பாருங்கள். இங்கே பாருங்கள், ரேடியோ எஃப்எம்மு. இங்கே பாருங்கள், மெசேஜ் எதனா நம்மளுக்கு வந்திருக்கு அப்படின்னா இங்கே மெசேஜுக்கான லைட் எரியும் இங்கே. அதாவது இதில் விண்டேஜ். இதில் வந்து பார்த்திங்கன்னா அலாரம்லாம் நம்ம இங்கேயே வந்து செட் பண்ணிக்கலாம். ஸோ ப்ரீவியஸ் அலாரம், ஃபார்வேர்டு. ஸோ ஏர் கண்டிஷனருக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம இங்கேருந்தே வந்து பண்ணிக்கலாம். ரூமுக்கானது, லைட் டவுனு, ஃபுட்டுக்கானது. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா லைட்ஸ் எல்லாம் நம்மளுக்கு இங்கே செட்டிங்ஸ் நிறைய கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம இங்கே அட்ஜஸ்ட் பண்ணிக்கிற மாதிரி இருக்குது. ஓகேங்களா? ஸோ பெட் ஸ்ப்ரெட்டு. ஓகே, இந்த ஒரு வீடு வந்து பார்த்திங்கன்னா, இந்த ஒரு ரூம் வந்து பார்த்திங்கன்னா பார்க்கறதுக்கு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. என் ஃப்ரெண்டுக்கிட்ட கேட்டேன், நான் வீடியோ எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. தாராளமாக எடுத்துக்கோங்க அப்படின்னாரு. ஸோ இந்த ஹோட்டல் ரூம் பார்க்கறதுக்கு எனக்கு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. இவ்வளோ ஸ்பேஷியஸ் வந்து ஜப்பானில் இவ்வளோ ஸ்பேஷியஸ்ன்றது நான் பெரும்பாலும் பார்த்ததில்லை. ஏன்னா யூஸ்வலாக வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த அளவுக்கு பெருசாக இருக்காது, ரொம்ப சின்னதாக இருக்கும். அஃப்கோர்ஸ் இந்த ஹோட்டல் வந்து கொஞ்சம் காஸ்ட்லியான ஒரு ஹோட்டலும் கூட. இந்த இடத்துல பார்த்திங்கன்னா தெர்மோஸ்டாட் கொடுத்துருக்காங்க பாருங்கள். எவ்வளோ டெம்பரேச்சருன்றதை இந்த தெர்மோஸ்டாட் மூலிமா பார்த்துக்கலாம். நியூ கிராண்டில் காலைல பிரேக்ஃபாஸ்ட் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஸோ சான்ஸே இல்லைங்க. எப்படி மசேமாஸ். காலையில் வந்து பார்த்தீங்கன்னா காஃபியா டீயான்னு கேட்டாங்க. காஃபின்னு சொன்னேன். வாட் இஸ் திஸ்? மில்க் க்ரீம் காஃபி. ஓகே, ஸோ இது வந்து க்ரீம் காஃபியா. ஓ, எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் நீங்கள். ஸோ அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஒண்டர்ஃபுல்லான ஒரு வியூ இது. இங்கேருந்து பார்க்கறதுக்கு அருமையாக இருக்குது. ஸோ காலையில் வந்து பார்த்திங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் தரமாக இருக்குதுங்க, வேறு லெவலு. ஹோட்டலோட காஸ்ட்டும் வேறு லெவல் தான் வச்சுக்கலாமே. பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஆஸ் யூஷுவல் ஆரஞ்சு ஜூஸு. இந்த மாதிரியான பெரிய ஹோட்டல் வர்றது அப்படின்றது நான் இதுதான் முதல் முறை. அதிகமாக வந்து போனது கிடையாது. ஸோ என்விரான்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா நல்ல டிஃப்ரெண்ட்டான ஒரு என்விரான்மெண்ட்டு. ஸோ இன்றைக்கி காலை உணவு வந்து பார்த்திங்கன்னா இது தாங்க, நல்ல டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. அவங்க வச்சுருக்க ப்ரெசன்டேஷனும் ரொம்ப அருமையாக இருந்தது. இது பார்த்திங்கன்னா தெரியும். ஸோ ஃப்ரூட்ஸ் எல்லாம் கூட வச்சு கொடுத்துருக்காங்க.